தமிழ் திரையுலகின் இயக்குநர் இமயம் பாரதி ராஜா காலமானார். வயது முதுமையால் நீலாங்கரை இல்லத்திலேயே உயிர் பிரிந்தது. மறைந்த இயக்குநர் பாரதி ராஜாவின் உடலுக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் அஞ்சலி. பாரதி ராஜாவின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் முதலமைச்சர் விஜய். மூன்று நாள் பயணமாக இன்று காலை 10 மணிக்கு டெல்லி செல்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கும் முதல்வர் மத்திய அமைச்சர்கள் மற்றும் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்க திட்டம். ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியதால் மத்திய கிழக்கில் பதற்றம். அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பதிலடியாக ஏவுகணை தாக்குதல். ஈரானின் வான் பாதுகாப்பு தரை கட்டுப்பாட்டு நிலையங்கள் மீது அமெரிக்கா கடும் தாக்குதல். ஈரானின் ரேடார் தளங்களை அழித்ததாக அமெரிக்க ராணுவம் அறிவிப்பு. பக்ரைனில் உள்ள அமெரிக்க தளத்தின் மீது ஈரான் தாக்குதல். அமெரிக்கா பாதுகாப்பாக இருக்க விரும்பினால் பாரசீக வளைகுடா பிராந்தியத்தை விட்டு வெளியேற வேண்டும். அமெரிக்காவிற்கு ஈரான் வெளியுறவு அமைச்சர் எச்சரிக்கை. கேரளாவில் ஷிகேலா வைரஸ் பாதிப்பால் சிறுமி உயிரிழந்ததன் எதிரொலி. களியக்காவிளையில் தமிழக சுகாதாரத்துறை சார்பில் சோதனை நடத்தாததால் அதிர்ச்சி. தொடர் மழையால் படக்குடி குத்திரபாஞ்சான் அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு. உற்சாக குளியல் போட்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. விழுப்புரம் அருகே டிராக்டர் டிப்பரில் இருசக்கர வாகனம் மோதி நண்பர்கள் இருவர் உயிரிழப்பு. உறவினரின் இறப்பிற்கு மலர் மாலை வாங்கி சென்றபோது நிகழ்ந்த விபத்தில் இடைபிரியாமல் உயிரிழந்த சோகம். RS பாரதி இனி அரைமீசை பாரதிதான் என காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் பதிலடி. அப்படி நடக்கக்கூடாது என்று நினைத்தாலும் மக்கள் தீர்ப்பால் அதுதான் நடக்கப் போகிறது என விமர்சனம். அண்ணன் RS பாரதி அவர்கள் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அரைமீசை பாரதி என்று அழைக்கப்படுவார்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட அகங்காரம் ஆணவத்துக்கு தான் மக்கள் பதில் கொடுத்துருக்காங்க. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி மக்கள் போராட்டம். காடுவெட்டியில் இயங்கும் டாஸ்மாக் கடையை அகற்றும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. என்னாச்சு என்னாச்சு வாக்குறுதி என்னாச்சு? தென்காசி மாவட்டம் கடையம் ராமநதியில் குளிக்க சென்ற குடும்பத்தினர் காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கினர். நால்வரையும் பத்திரமாக மீட்டு அனுப்பி வைத்த தோட்ட தொழிலாளர்கள். உக்ரைனுக்கான ஆயுத விநியோகம் நிறுத்தப்படுவதாக பல்கேரியா திடீர் அறிவிப்பு. பல்கேரியாவில் பொறுப்பேற்றுள்ள பிரதமர் ரூமென் தலைமையிலான புதிய அரசு முடிவு. இலங்கை A அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் போட்டியில் இந்திய A அணி திரள் வெற்றி. இலங்கையை 8 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய திலக் வர்மா தலைமையிலான இந்திய அணி.